மூளையில் கட்டி மற்றும் இதய நோயினால் பாதிக்கப்பட்ட அமெரிக்க கிரீன் கார்டை வைத்திருக்கும் 48 வயதுடைய பரம்ஜித் சிங் அவர்கள் ஐசினால் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இவரது மனைவி மற்றும் 2 பிள்ளைகளுமே அமெரிக்க சிட்டிசன். 1999ஆம் ஆண்டு, அதாவது 26 வருடங்களுக்கு முன்பு செய்த ஒரு சிறிய தவறினால் இன்று இவருக்கு. His name is Paramjit Singh and he came to the United States from India more than 30 years ago. Well, since then, his family says that he has earned permanent resident status, built a business in Fort Wayne, and had kids born in the United States. வணக்கம் எல்லாம், எப்படி இருக்குங்க? பரம்ஜித் சிங் வயது 48, இந்தியாவை பிறப்பிடமாக கொண்டவர். தற்போது இவர் அமெரிக்காவில் ஒரு கிரீன் கார்டு ஹோல்டர். அது மட்டுமல்ல, இந்தியானால இவர் ஒரு பிஸ்னஸ்மேன். ஜூலை 30ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு அமெரிக்க போர்டர் சர்வீஸினால் 26 வருடங்களுக்கு முன்பு செய்த ஒரு சிறிய தவறினால் இவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இவருடைய குடும்பத்தினர் இவருடைய உடல் நலம் கருதி இன்று கவலைப்படுகின்றனர். 1999ஆம் ஆண்டு சிங் செய்த தவறு, அதாவது அந்த சிறிய தவறு என்ன? ஜூலை 30ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு, அதாவது இந்தியாவிலிருந்து வெக்கேஷன் முடிஞ்சு அமெரிக்காவுக்குள் திரும்பி வரும்பொழுது சிக்காகோ ஏர்போர்ட்டில் வைத்து இவரை கைது செய்தார்கள். இது சிங்குக்கு முதல் தடவை அல்ல இந்தியாவுக்கு வெக்கேஷன் போய் திரும்பி அமெரிக்காவுக்கு வாரது. But back in July, his family says that Singh was flying back from India and detained at Chicago's O'Hare Airport. இந்த கேஸ் டைம் லைனை பார்ப்போம். ஜூலை 30ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு சிங் இந்தியாவில் வெக்கேஷனை முடிச்சுட்டு மறுபடியும் அமெரிக்காவுக்குள்ள, அதாவது சிக்காகோ ஏர்போர்ட்டில் வந்து இறங்குகின்றார். வெளியில் ஃபேமிலி வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க இவரை ரிசீவ் பண்ணுறதுக்கு. 7 மணி நேரமாகியுமே இவரை காணவில்லை. ஃபேமிலிக்கு இமிக்ரேஷன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, சிங்கை நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் பழைய ஒரு கிரிமினல் கேஸை வைத்து என்று. அது மட்டும் இல்லை, அதுக்கு பிறகு சிங்கை ஏர்போர்ட் கஸ்டடியிலேயே 5 நாட்கள் வச்சிருந்துருக்குறாங்க. ஆகஸ்ட் 25ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு இமிக்ரேஷன் ஜட்ஜ் கிராண்ட், அதாவது $10,000 பாண்டோட ஒரு பெயில் ரிலீஸை வந்து சிங்குக்கு வழங்குகின்றார். இந்த சிங்கோட ஃபேமிலி வந்து இந்த பாண்ட் பெயில் ரிலீஸுக்கான டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர முதல்ல DHS ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி, அதாவது இன்னும் ஒரு புதிய கேஸை வந்து ஃபைல் பண்ணுறாங்க. ஆட்டோமேட்டிக் ஸ்டே ஆர்டராக வாங்குகிறாங்க சிங்குக்கு பெயில் கிடைக்காத மாதிரி. ஸோ 2008ஆம் ஆண்டு சிங் இன்னும் ஒரு தவறு செய்து உள்ளார். அதாவது இலினியஸில் சிங் வந்து மோசடி குற்றத்துக்காக தண்டிக்கப்பட்டுள்ளார் என்று குடிவரவு அதிகாரிகள் கூறுகின்றனர். அக்டோபர் 14ஆம் தேதி 2025ஆம் தேதி இந்த கேஸ் வந்து ஹியரிங்குக்கு வந்தது. கென்டன் கண்ட்ரி டிடென்ஷன் சென்டர், கென்டக்கியில் இருக்கும் டிடென்ஷன் சென்டரில் தான் இவர் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இங்கே சென்டர்ன்றது வந்து ஜெயிலை தான் குறிப்பிடுகின்றது. இப்போ சிங்குடைய ஹெல்த் கண்டிஷன், அவருக்கு பிரெயின் டியூமர் இருக்குது, ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது. எந்த வித சிகிச்சையுமே அந்த சென்டரில் இவருக்கு அளிக்கவில்லை. பேசிக் செக்கப்பை தான் செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. இவருடைய பிரெயின் டியூமரால் இவருடைய பார்வை வர வர குறைந்து கொண்டே போகின்றது. ஆளின் எடை கூட அரைவாசியாக குறைந்து கொண்டே மெலிந்து கொண்டே போகின்றார். இதைத்தான் இந்த ஃபேமிலி வந்து முறையிடுறாங்க. சாதாரணமாக 1 நிமிஷம் 2 நிமிடம் தான் ஒரு கிழமைக்கே ஃபோனில் கதைக்கலாம். அப்படி கதைக்கும் பொழுது ஃபோனையே கட் பண்ணுறாங்க. அமெரிக்கா வந்து இவங்களை ட்ரீட் பண்ணுறது வந்து கொலை செய்த மக்கள் மாதிரி தான் சாதாரண மக்களையுமே அவங்க ட்ரீட் பண்ணுறாங்க. 26 வருடங்களுக்கு முன் அப்படி சிங் என்ன தவறு தான் செய்தார்? 1999ஆம் ஆண்டு சிங் சொந்தமாக ஒரு கேஸ் ஸ்டேஷன் வைத்திருந்தார். அங்கே ஒரு பப்ளிக் ஃபோன் பூத் இருந்தது, பே ஃபோன் பூத் இருந்தது. அதில் வந்து இவர் கலெக்ட் கால் எடுத்து ஓவர்சீஸ் கதைச்சிருந்தார், அதாவது இந்தியாவுக்கு கால் பண்ணி கதைத்துள்ளார். கலெக்ட் கால்ன்றது அந்த காலங்களில் வந்து நீங்கள் எஸ்ன்னு சொன்னால் நீங்கள் தான் அந்த ஃபோனுக்கு வந்து பே பண்ண வேணும். இப்படி தான் சிங் ஓவர்சீஸ் ஃபோன் கால்ஸ் வந்து நிறைய பேசியுள்ளார். பில் வந்திருக்கு, சிங் பே பண்ண மறுத்துள்ளார். ஃபோன் நம்பரையும் பேரையும் வைத்து சிங் தான் பேசி உள்ளார்னு கன்ஃபார்ம் பண்ணி சிங்கை சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால் 1.5 வருஷ ஜெயில் தண்டனையும்
ஒரு சில ஃபைனையும் கட்ட சொல்லியிருக்கிறாங்க. சிங் வெறும் 10 நாள் ஜெயில் தண்டனையோட $4,137 50% தான் பே பண்ணி உள்ளார். இந்த கேஸ் வந்து 2022 felony theft. This is hard to believe, but for not paying to use a payphone in 1999. That attorney says Singh got that charge downgraded to a misdemeanor in 2022. இந்த இடத்துல தான் சிங் வந்து தன்னுடைய சிட்டிசன்ஷிப்பை இழந்தார். இவருடைய மனைவி பிள்ளைகளுக்கு சிட்டிசன்ஷிப் வழங்கப்பட்டது, சிங்குக்கு சிட்டிசன்ஷிப் மறுக்கப்பட்டது கிரிமினல் சார்ஜஸ் இருந்ததால. That's a crime. How come you're letting the payphone to have the number go through? He will just pick up the phone and dial the number directly and it connects. We just wants to know answers. What are you guys going to do with my brother? இந்த ஜெனரேஷனில் வந்து நீங்கள் பே ஃபோன்ஸை வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. முந்தி சப்வே, கேஸ் ஸ்டேஷனுக்குள்ளே, மோலுக்குள்ளே எல்லாமே பே ஃபோன் இருந்தது. நிறைய பேர் அதை மிஸ்யூஸும் பண்ணி தான் இருக்கிறாங்க. கேஸில் ஒரு மர்மம் இருக்குது. பே ஃபோன் சார்ஜில் வந்து சிங் வந்து சார்ஜ் பண்ணப்பட்டு தண்டிக்கப்பட்டார். அது ஃபேமிலிக்கும் தெரியும், லோயருக்கும் தெரியும். அப்போ 2008 எதை வச்சு இவருக்கு எதிராக இவங்க கேஸ் போட்டாங்க? அப்படி என்ன தான் சிங் மோசடி குற்றத்துக்காக தண்டிக்கப்பட்டார்? அப்படி என்ன மோசடி செய்தார்? இதுதான் இன்றைக்கு ஒரு கேள்விக்குறியாக உள்ளது. ஆனால் சிங்கோட ஃபேமிலி சொல்கிறாங்க, தாங்க ஒரு ப்ரைவேட் இன்வெஸ்டிகேட்டரை வச்சு தாங்க செக் பண்ணி பார்த்தோம், அப்படி ஒன்றுமே நடக்கவில்லை என்று. சிங்குக்கு 2 குழந்தைகள், 2மே அமெரிக்கன் சிட்டிசன், ஒய்ஃபும் அமெரிக்கன் சிட்டிசன். இந்த பிள்ளைகள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், தங்களால் படிப்பில் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருக்கின்றது. 1 அப்பா ஜெயிலில், 2 அப்பாவுக்கு ஹெல்த் கண்டிஷன் அவ்வளவு நல்லதா இல்லை என்று. இந்த சிங்கோட ஃபேமிலி செயினை வச்சு பார்க்கும் பொழுது இவங்களுக்கு 16 கேஸ் ஸ்டேஷன் சொந்தமாக உள்ளது அமெரிக்காவில் மட்டும். இன்றைக்கு சிங்குக்கு 1.5 வருட ஜெயில் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. ஆல்ரெடி சிங் 10 நாள் இதற்கு முதல்ல ஜெயிலில் இருந்ததால் அந்த 10 நாளை கழித்து மிச்ச நாட்களை வந்து இவர் ஜெயிலில் கழித்தே ஆக வேண்டும். ஆனால் சிங்கோட எதிர்காலம் எப்படி இருக்க போகின்றது? இன்னும் 1.5 வருடத்தில் சிங் உயிரோடு இருப்பாரா? அவருக்கு பிரெயின் டியூமர் இருக்குது, ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது, மெடிக்கல் கண்டிஷன் சரியான மோசமாக இருக்குது, ட்ரீட்மெண்ட் அங்கே இல்லை. அப்படியே ஒரு சில ட்ரீட்மெண்ட் செய்தாலுமே பில்லை மட்டும் அனுப்பி வைக்கிறாங்க. என்ன ட்ரீட்மெண்ட் செய்கிறாங்கன்னு கூட சொல்கிறாங்க இல்லை. ஃபோன்லேயும் ஒழுங்காக பேச முடியவில்லை. அவரால் ஃபோனில் பேச முடியாத நிலைமையில தான் இப்போ இருக்கின்றார். நேரடியாகவும் அடிக்கடி பார்க்க முடியாத ஒரு நிலை வேறு. அப்படி இவர் என்ன கொலையாக செய்து விட்டார். இப்படி ஒரு தண்டனையை வழங்குறதுக்கு இவரை வெளியில் எடுத்து இவருக்கு சரியான ட்ரீட்மெண்ட் வழங்க வேண்டும் என்று சொல்லி இவங்க வக்கீலை வச்சு ட்ரை பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. இப்போ அமெரிக்காவில் இருக்கிற இந்த கவர்மெண்ட் சட்டத்தின்படி அவ்வளவு இலகுவாக எதுவுமே செய்ய முடியாது. நார்மலாக வந்து இவர்கிட்ட ஜெயில் தண்டனை அப்படியே முடிந்தாலும் இவரை டிப்போர்ட் தான் பண்ணுவாங்க என்று சொன்னால் இவருக்கு கிரிமினல் ரெக்கார்ட் இருக்கிறதால அமெரிக்காவில் க்ரீன் கார்டு இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் கிரிமினலாக ஒஃபென்ஸ் எது செய்திருந்தாலும் இப்போ இருக்கிற சட்டத்தின்படி உங்களை உடனடியாகவே டிப்போர்ட் செய்வார்கள். இப்போ 73 வயதுடைய ஒரு அம்மாவை வந்து ஒரு செப்டம்பர் மாதம் வந்து 40 வருடங்களுக்கு பிறகு டிப்போர்ட் பண்ண ஒரு ஸ்டோரியை இதுக்கு முதல்ல நீங்கள் கேட்டிருப்பீங்க. அவங்களையும் ஜெயிலில் போட்டு தான் டிப்போர்ட் பண்ணாங்க. அமெரிக்கா இன்றைக்கு நிலைமை அப்படி மோசமாகத்தான் உள்ளது. ஒருவர் 20 வருடத்துக்கு பிறகு க்ரீன் கார்டோட வந்து சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ண இமிக்ரேஷன் ஆஃபீஸுக்கு போயிருந்தார். ஆனால் அடுத்த நாளே அவரை டிப்போர்ட் பண்ணி உள்ளார்கள். ஏன்னு சொன்னால் 20 வருடத்துக்கு முதல்ல அவருடைய ஒரு பெர்மிட் வந்து 8 மணித்தியாலம் வந்து எக்ஸ்பயர் ஆக இருந்தது. அதாவது அடுத்த நாள் 8 மணிக்கு தான் இமிக்ரேஷன் விசா ஆஃபீஸ் பெர்மிட் ஆஃபீஸ் ஓப்பன் ஆகும். இரவு 12 மணிக்கு வந்து இவருடைய பெர்மிட் நிறைவுக்கு வருகின்றது. இவர் அடுத்த நாள் போய் காலம் 8 மணிக்கு போய் அந்த பெர்மிட்டை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி உள்ளார். இதை வந்து 20 வருடத்துக்கு பிறகு வந்து இன்றைக்கு வந்து இமிக்ரேஷன் ஆஃபீஸர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நீ அமெரிக்காவில் 8 ஹவர்ஸ் வந்து பெர்மிட் இல்லாமல், அதாவது இல்லீகலாக இருந்திருக்கிறான்னு சொல்லி க்ரீன் கார்டை பறித்து டிப்போர்ட் பண்ணி இருக்கிறாங்க. இன்றைக்கு அமெரிக்காவோட நிலைமை படு மோசமாகத்தான் இருக்கின்றது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஸ்டோரியை பற்றி? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.